ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோம் டவுன் ரொமான்ஸ் உடைய எபிசோட் 8, அதாவது இந்த சீரீஸ் உடைய ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜி கிளா வீட்டுல இருந்த எல்லா பெட்டையும் ஒரு லாரியில ஏத்திக்கிட்டு வந்தா. அப்ப அவங்க கொஸ்டின் கேட்டாங்க. அப்ப அவங்க 2 பேரும் என்ன பேசினாங்க அப்படிங்கறத காட்டவே இல்லை. இப்பவும் அந்த சீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகல. அதுக்கு பதிலா ஜியோட வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஜி வீட்டுல அவங்க அம்மா, அப்பா, தங்கச்சின்னு சொல்லிட்டு 3 பேரும் அவங்க வீட்டுடைய வாசல்ல நின்றுட்டு, நான் பாக்குறதெல்லாம் உண்மைதானா, உண்மையிலாவே என் கண்ணு முன்னாடி நடக்கிறதெல்லாம் உண்மையா, இது கனவா நிஜமாங்கிற மாதிரி அவங்க அம்மா ஷாக் ஆகுறாங்க. அப்படி என்னத்தை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்கன்னு சொல்லி பார்த்தா, நம்ம கிளாவோட வீட்டுல 2 எருவ மாடு இருக்கும் இல்லையா, அது, அவங்க வீட்டு கோழி, அவங்க வீட்டு பூனை, இது எல்லாம் இப்போ இவங்க வீட்டு வாசல்ல இருக்கு. அத பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம சாமி என்ன சொல்றானா, ஆமாமா நீங்க பாக்குறது எல்லாமே உண்மைதான். உங்க கண்ணு முன்னாடி 2 எருவ மாடு இருக்கு, ஒரு சேவல் இருக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பூனை இருக்குங்கிற மாதிரி சொல்றா. அதை பார்க்கும் போதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு தும்மல் வருது. எல்லாருக்கும் அது ஒத்துக்காது இல்லையா, அந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு இது ஒரு அலர்ஜி. சோ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ இது என்ன ஜூவான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு, ஏன் வந்துச்சுங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் கேட்க, அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஜீ வரா. வாவ், நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே பாத்துட்டீங்களா? ஹாய் கைஸ், வெல்கம். இது எல்லாம் என்னுடைய பெட்டு, நான் வந்திருக்கேன் இல்லையா, அதான் எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்றா. சோ சாய் என்ன சொல்றான்னா, ஆனா இந்த அனிமல்லாம் கிளாவோட வீட்டுல தானே இருந்துச்சு, இப்ப எதுக்கு இங்க இருக்குங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஜீக்கு அப்படியே ஃபேஸே மாறிடுது. கோவமா மூஞ்சி வச்சுக்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப பிளாஷ்பேக் வரா. இவ எல்லாத்தையும் லாரியில ஏத்துனா இல்லையா, அப்ப அங்க கிளா என்னாச்சு ஜி, உனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவ கோவமா திரும்பி போறா. போனவளை திருப்பி கூப்பிட்டு, என் கிட்ஸ் எல்லாம் எங்க கூட்டிட்டு போற, என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, அது உனக்கு மட்டும் கிட்ஸ் இல்ல, நான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டேன்னா உன்னோடது எல்லாமே என்னுடையது, இப்ப இது எல்லாம் என்னுடையது, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன், சோ இதெல்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொல்றா. நீ அப்படி கூட்டிட்டு போலாமா, அதுல எந்த தப்பும் இல்ல, ஆனா பேங்காக்ல உன்னுடைய வீட்டை நீ எப்படி அதை வச்சுக்க முடியுங்கிற மாதிரி கேக்குறா. நான் எப்படியே வச்சுக்கிறேன், அதெல்லாம் பத்தி உனக்கு என்ன, உனக்கு ஒண்ணும் தேவையில்லை அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டே இருக்கா. கிளாவும் எவ்வளவோ சொல்லி பாக்குறா, எதுக்காக என் மேல நீ இவ்வளவு கோவமா இருக்க, இது ஒரு விஷயமாங்கிற மாதிரி சொல்ல, எல்லாமே நீ பண்ணதுனாலதான், இது ஒரு விஷயமா நீ எப்படி கேட்கலாங்கிற மாதிரி சொல்ல, கிளாவும் அதுக்கு இது ஒரு சின்ன விஷயம், நான் எத்தனை டைம் சொன்னேன், டூட்டாவும் நானும் எங்க 2 பேருக்கு இடத்துல எதுவுமே கிடையாது, ரொம்ப நாளா நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், இட்ஸ் நார்மல்ங்கிற மாதிரி இவ்வளவு சொல்றா. என்னது சின்ன விஷயமா, இவ்வளவு பெரிய விஷயத்த நீ எனக்கு பண்ணிட்டு இது உனக்கு பெரிய விஷயம் கூட தெரியல பத்தியா, இதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வரைக்கும் நான் இந்த பக்கமே வரமாட்டேங்கிற மாதிரி கூட்டிட்டு போறா. சோ அதை உன்னால அங்க வளர்க்க முடியாது, நீ எப்படி இவங்களெல்லாம் அங்க கொண்டு போய் வச்சிருப்பேங்கிற மாதிரி கிளாஸ் சொல்ல, ஏன் என்னால முடியாது, என்னால முடியும், இந்த 2 எருவ மாட்டுக்கு என்ன பில்லு தானே, பில்லும் வாட்டரும் தானே, அது 2 என்னால கொடுக்க முடியாதா என்ன, அது 2 கொடுத்து நான் எப்படி இதுங்களை வளர்த்து காட்டுறது மட்டும் பாரு, என் வீட்டுல அவ்வளவு பெரிய இடம் இருக்கு, இந்த வீட்டுல வளர்க்க முடியும், அப்ப அந்த வீட்டுல வளர்க்க முடியாதா என்ன, நான் பாத்துப்பேன், அது மட்டும் இல்லாம பாவுக்கு உன்னை விட என்னதான் ரொம்ப பிடிக்கும், என்கிட்டதான் அவன் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பான், சோ அவனையும் அங்க என்னால ஈஸியா வளர்த்துக்க முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் கிளம்ப பாக்குறா. ஆனா கிளா விடுற மாதிரி தெரியல. ஐயோ இந்த வெதர் வேற அந்த வெதர் வேற, 2 ஒத்து வராதுமா, சொன்னா கேளு, அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஆகிட போதுங்கிற மாதிரி சொல்ல, எதையுமே ஜி காதுல வாங்குற மாதிரி இல்ல. சரின்னு சொல்லிட்டு கிளாவும் என்ன பண்றான்னா, உங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டியாங்கிற மாதிரி சொல்ல, என்னது பெர்மிஷனா, என் வீட்டுக்கு என்னுடைய பெட்ஸை கூப்பிட்டு போறதுக்கு நான் எதுக்கு அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், நான் இங்க இருந்து கிளம்புறேன் பாயின்னு சொல்லிட்டு இவ்வளவு கிளம்புறா. சோ அவங்க அம்மாவும் அப்பாவும் இப்ப பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. உங்க 2 பேருக்கும் இப்பதானமா மேரேஜ் ஆச்சு, அதுக்குள்ள சண்டையா, நீ என்ன இவ்வளவு செல்பிஷா இருக்க, நீ இங்க வந்ததும் இல்லாம அவளோட கிட்ஸ் எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் கூட யோசிக்க மாட்டியாங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்றாங்க. ஆமா, அவ இன்னொரு பொண்ணு கூட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருப்பா, நான் அப்படியே பார்த்துட்டு சும்மா இருப்பேனா, இது அவளுக்கு கிடைக்கிற தண்டனைங்கிற மாதிரி இவளும் சொல்றா. சோ சாங் என்ன சொல்றானா, நீ இங்க இப்படி கூட்டிட்டு வந்திருக்க அது பிரச்சனை கிடையாது, ஆனா அவங்க எல்லாருக்கும் இந்த வெதர் ஒத்துக்காது, அது மட்டும் இல்லாம நம்ம அப்பாவுக்கும் பாவால பிரச்சனை, அலர்ஜி, சொன்னா கேளுங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டே இருக்கும் போது அவங்க அப்பாவும் தும்பிக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் பத்தி நீங்க யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க, அப்பா என் கூட மட்டும்தான் தூங்குவான், என் ரூமை விட்டு அவன் வெளியே வரமாட்டான், இங்க இருக்க எருவு மாடும் கோழியும் இந்த இடத்த விட்டு நகராதுங்க, கார்டன்லயே தான் இருப்பாங்க, சோ அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவங்களுக்கு இந்த இடம் தான் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்குங்கிற மாதிரி சொல்றா. சோ ஜி இப்ப என்ன பிளான் பண்றானா, நாங்கெல்லாம் இல்லாம கிளாவால வாழ முடியாதுங்கிறது கிளாவுக்கு தெரியணும், அதை நான் புரிய வைக்கணும், அதுக்காக தான் இப்படி பண்றேங்கிற மாதிரி சொல்றா. சரி அங்க இப்படி நடக்குது, கிளா இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லி பார்த்தா, கிளா இவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்றா. ஆனா
ஆனா அந்த டெக்ஸ்ட் அனுப்பாமலே போனை வச்சிடறா. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆளு டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் தூக்கிட்டு ஓடி வராங்க. யாரா அதுன்னு பார்த்தா யாரால இவ்வளவு பிரச்சனை நடக்குதோ அந்த பொண்ணு தான் அது. நீ என்னம்மா எப்படிமா வந்தேன்னு சொல்லி கேட்டா, டோரு நல்லா ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்களா அதான் உள்ள புகுந்துட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஐவன் அபி சூப்பர் ஸ்டார்ல இருப்பாங்கல்ல அந்த பொண்ணு தான் இவங்க. சோ இப்ப இவங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நண்டு குழம்பு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னொன்னு எக் கிரேவி மாதிரி வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் அவங்க அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை இவங்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அம்மா மருமகனுக்கு எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செஞ்சிருக்காங்கன்னு ஹிண்டோட சொல்றா விஷயத்த. இத மட்டும் ஜீ காதுல வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணியிருப்பா. சரி சரி, இன்னைக்கு நான் குக் பண்ணிட்டேன், நீ ஒன்று பண்ணு, இதை நான் நாளைக்கு எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன், இது எடுத்து வச்சுட்டு திங்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி எடுத்துட்டு போக அந்த நேரம் அவ டிஷர்ட்ல ஹார்ட் சைட்ல இருந்த ஒரு ஹார்ட் ஸ்டிக்கர் எடுத்து நம்மளோட கிளாவோடைய ஹார்ட் சைட்ல ஒட்டி வைக்கிறா. ஐயோ இதெல்லாம் பார்த்தா என்ன ஆகுமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு கிளாவும் திங்ஸ் எடுத்துட்டு உள்ள போறா. இப்போ எடுத்துட்டு போயிட்டு வந்து மறுபடியும் திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த குழம்பெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு. இப்போ அவளும் பாயிண்ட்டுக்கு வரா. என்ன கேக்குறான்னா, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்க போனா, ஆளையே காணோம், காலையில டிரைவ் பண்ணி போறத பார்த்தேன், உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டையா என்னங்கிற மாதிரி கேட்க. ஸோ கிளா மேட்ருக்கு வரா. சரி டூப்டன், நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்றேன் கேள, எனக்கு பாரு என் கையை பாருன்னு சொல்லிட்டு ரிங்க காமிச்சு, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என் லைஃப்ல இன்னொரு பொண்ணு இனிமே கிடையாது, அது மட்டும் இல்லாம உன்னை என்னோட சிஸ்டரா, அதுவும் லிட்டில் சிஸ்டரா தான் பாக்குறேன், சரியா? நம்ம 2 பேரும் இங்க யாராவது தனியா பார்த்தாங்கன்னு வச்சுக்கேன், அதை தப்பா நினைச்சிருவாங்க, அந்த மாதிரி தப்பா நினைக்கிற அளவுக்கு நாம ஏமா நடந்துக்கணும், ஸோ இனிமே இங்க வராதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓ, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பார்த்து ஜெலஸா ஃபீல் பண்றாளா என்ன, அதனாலதான் ஆளையே காணுமா மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஐயோ இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதோ தெரியலையேங்கிற மாதிரி சொல்ல. சரி சரி இப்போதைக்கு நான் கிளம்புறேன், ஆனா அப்புறமா திரும்பி வருவேன் சரியாங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லம்மா நெக்ஸ்ட் டைமும் இந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துட்டு வராத, எனக்கு வேணாம், எனக்கு ஏதாவது வேணும்னா நானே உங்க அம்மாட்ட கேட்டு வாங்கிக்கிறேன், கால் பண்றேன் சரியா, அப்ப மட்டும் கொடுத்தா போதும், மத்தபடி எதுவும் வேணாங்கிற மாதிரி சொல்றா. ஏன்னா இதெல்லாம் பார்த்தா என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது தப்பா நினைச்சுப்பா, ப்ளீஸ் வாங்குற மாதிரி சொல்ல. இப்ப அவளுக்கு கோவம் வந்துருது. ஓ நீ உன் ஒய்ஃபுக்கு பயப்படுறல, சே நான் கிளம்புறேன், எனக்கு ஒண்ணு பிடிக்கவே இல்லை, நான் கிளம்புறேன், இனிமே வரவே மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டா. இதோட அவளோட சாப்டர் ஓவர். சோ இப்ப கடைசியா ஜீ போகும்போது சொன்னான்ல, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறேன், நாங்கெல்லாம் இல்லாம நீ எப்படி வாழ்றன்னு பாக்குறேங்கிற மாதிரி சொன்னதெல்லாம். சோ இப்ப பாக்கிட்ட அப்படியே கொஞ்சிட்டு இருக்கும் போது பாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. பாத்தியாப்பா இந்த கிளாவுக்கு இருக்கிற தைரியத்தை, நாம இத்தனை நாள் ஆகுது என்ன ஏதுன்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணல பாரு, என்ன கூட்டிட்டு போகணும்னு கூட நினைக்கல பாரு, அப்ப நம்ம இல்லாம அவ ஜாலியா இருக்கா, என்ன மிஸ் பண்ணுவான்னு நினைச்சேன், ஆனா மிஸ் பண்ணல பாத்தியாங்கிற மாதிரி பாவ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்ப மார்னிங் ஆகுது, இவங்க எங்கேயோ வெளில போறதுக்காக ரொம்பவே ஏர்லியா கிளம்புறாங்க. பாவ பார்த்து பாய் சொல்லிட்டு இங்கே இரு நான் கிளம்பி வரேன் திரும்பி வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இவ போயிட்டான்ல, இப்ப இந்த கிட்ஸ் எல்லாம் இவங்க தானே பாத்துக்கணும், சோ இவளே போயிட்டாங்கிற மாதிரி. இப்ப இந்த சேவல் இருக்கு இல்லையா ஜோனு, அதுக்கு தீனி வைக்கிறதுக்காக அவங்க அம்மாவும் அப்பாவும் கையை விட விடன்னு அடக்கிக்கிட்டு நீ வை நான் வையின்னு மாத்தி மாத்தி போட்டி போட்டுக்கிறாங்க. அப்படி போட்டி போட்டுட்டே இருக்கும் போது தட்டுல இருக்கிற நெல்லு ஃபுல்லா அப்படி கீழே கொட்டிடுது. சோ கீழே கொட்டிடுச்சு, அதை அப்படியே கூட அந்த சேவல் சாப்பிட்டுக்கும், இருந்தாலும் அது அந்த பிளேட்ல தான் வைக்கணுங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா அதை அள்ளிட்டு இருக்காரு அவங்க அப்பா. அந்த நேரம் ஜோன் அப்படியே மேல பறந்து கத்த, அதை பார்த்து இவங்க 2 பேரும் விழுந்தடிச்சு ஓடன்னு சொல்லிட்டு அந்த வீடே ஒரே ரணகலமா இருக்கு. இது அங்க பாத்துக்கலாம். கிளா தான் இப்ப இவங்களுக்கு ஹெல்ப் பண்றா. ஹெல்ப் பண்ணி ஜோனை பிடிச்சிக்கிட்டு அவங்களையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான்னு பார்த்தா அந்த நேரம் அவங்க அப்பாவை மட்டும் காணும். எங்கடா இங்க ஒரு ஜீவன் இருந்துச்சே காணுமேன்னு பார்த்தா மரத்து மேல ஏறி உட்காந்துருக்காரு. இதுக்கு பயந்துகிட்டு சோ அவரை கீழே இறங்க சொன்னா கீழே இறங்குறேன்னு சொல்லிட்டு கண்ட இடத்துல அடிபட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவருக்கு மருந்தெல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க, ஐயோ உன்னோட கிட்ஸ் எல்லாம் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுமா, எங்களால முடியலங்கிற மாதிரி அழுறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக நீங்க 2 பேரும் ஜோனுக்கு ஃபுட் வைக்க போனீங்க, எதுக்கு அதுகிட்ட போனீங்கிற மாதிரி கேட்க, என்னன்னு தெரியல மார்னிங்கே ஜி ஏர்லியா கிளம்பி போயிட்டா. சோ அவ போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஃபுட் வைக்கணும்ல, அதுக்காக தான் நானா தான் எடுத்துட்டு போனேன், ஜி சொல்லலைங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல. ஓ அதான் விஷயமாங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க.
கிளா என்ன சொல்றாங்கன்னா, நான் இவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் அப்படிலாம் சீக்கிரமா கூட்டிட்டு போக மாட்டேன். நீங்க எனக்கு கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்க. ஜீக்கு இவங்களெல்லாம் கூட வச்சுட்டு இருக்க முடியாதுங்கிறத நம்ம புரிய வைக்கணும். அது மட்டும் இல்லாம சடனா அவளுக்கு கோவம் வருது. அப்படிலாம் போகக்கூடாதுன்னு அவளுக்கு நம்ம புரிய வைக்கணும்னா, இந்த சிச்சுவேஷனை அவ எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கு கிளா என்ன சொல்றான்னா, அது மட்டும் இல்லாம டெய்லி வந்து நானே பாத்துக்கிறேன், நானே ஃபுட்டெல்லாம் வச்சிடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நான் இங்க வரதையோ போறதையோ ஜீ கிட்ட நீங்க யாரும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிடுறா. சரி டீல் ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓகே சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஜீ வந்துட்டு நம்ம இந்த 2 எருவு மாடு இருக்கு இல்லையா, அதுக்கு ஃபுட்டு தரேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கிராஸ் எல்லாம் புடுங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதுங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கு. அதுவும் திட்டிக்கிட்டே கொடுக்குறா, இந்த கிளா இருக்காளே கிளா அவளை கொன்னுடுறேன் வெட்டிடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து என்ன இன்னமும் கூட்டிட்டு போகல, என்கிட்ட பேசலைங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க. இதை எல்லாத்தையும் கிளா வந்து வீடியோ கால்ல பாத்துக்கிட்டு இருக்கா. நம்ம சாங் வீடியோ கால் போட்டு காட்ட கிளா அங்கே தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். கிளா அந்த வீடியோ கால்லையுமே கூட என்ன சொல்றான்னா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவ்வளோ என்னை விட்டுட்டு போயிட்டா, என் கிட்ஸையும் கூட்டிட்டு போயிட்டா, என்னால அவங்களெல்லாம் பார்க்காம இருக்கவே முடியலங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ அவ்வளோ சீக்கிரம்லாம் நீங்க மனம் இறங்கிடாதீங்க, அவளுக்கு இது நல்லா தேவைதாங்கிற மாதிரி சாங்குமே சொல்றா. இப்ப மறுநாள் ஒரு சம்பவம் நடக்குது. இப்போ இதெல்லாம் வளர்க்கறதுலயே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னா, இது போடுறதெல்லாம் அல்றதுதான். அதே மாதிரி இந்த 2 எருவு மாடு நிறைய சாணி போட்டு வச்சிருச்சு. இது என்ன பண்றதுன்னு தெரியாம உங்க அம்மா அப்பாவும் நிக்கிறாங்க. ஒரே ஸ்மெல்லா வருது. ஜீயும் நிக்கிறா. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. சரி நம்ம மெயின்லாம் எங்க, அவங்களெல்லாம் விட்டு அள்ள சொன்னா என்னன்னா, அவங்க ஆல்ரெடி அள்ளிட்டாங்க, இனிமே அவங்களால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் பாவம் தானே, நம்ம வீட்டு வேலைக்கு கொடுத்துட்டு இந்த வேலைலாம் செய்ய சொல்லலாமாங்கிற மாதிரி ஃபேமிலியே வெளியிருந்து இது போட்டதை எப்படி அழலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஜி என்ன பண்றான்னா அவங்க அம்மா கிட்ட கெஞ்சுறா, அம்மா அம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணிடலாங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க அப்பா விடுற மாதிரி இல்லை. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் கேட்டுக்கோ ஜி, இதை இங்கே கூட்டிட்டு வந்து வளர்க்கணுங்கிறது எங்களோட முடிவு கிடையாது, உன்னுடைய ஓன் டிசிஷன் அது. ஸோ அதை நீ தான் பண்ணியாகணும். யார் அந்த டிசிஷனை எடுத்தாங்களோ அவங்க தானே பண்ணணும், நாங்களாம் பண்ணணும்னு என்ன இருக்கு. ஸோ இதை நீ தான் பண்ணியாகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ இதை கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா. கொரோனா டைம்ல போட்ட மாதிரி ஃபுல் ட்ரெஸ்ல வந்திருக்கா. வந்துட்டு ஒரு சவுல் எடுத்து அந்த சாணியெல்லாம் அள்ளிக்கிட்டே திட்டிக்கிட்டே இருக்கா. கிளா கிளான்னு சொல்லிட்டு கிளாவை தான் போட்டு திட்டிகிட்டே இருக்கா. கிளா இதை கேட்டுக்கு கீழே நின்று பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ சாணியெல்லாம் அள்ளிட்டு வந்தா இல்லையா, கையால அள்ளல, இருந்தாலும் கையில ஸ்மெல் வரா மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் போல. ஸோ கையை போட்டு நல்லா வாஷ் பண்றேன்னு பண்ணதுல ரிங்கு கீழே விழுந்துருது. ரிங்கை தூக்கி அந்தாண்ட போட்டுட்டு ஐயோ இன்னும் ஸ்மெல் வருதே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு வாஷ் பண்றாங்க. வாஷ் பண்ணிட்டு வந்து ரூமை பார்த்தா ரூம் அதிபயங்கரமா கிடைக்கிறது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவை விட்டுட்டு போனால பாவை அங்க இருக்கிற எல்லாத்தையும் போட்டு பிச்சு உள்ள ஸ்பாஞ்ச் எல்லாம் வெளில எடுத்து தள்ளி வச்சிருக்கு. எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருக்கு. அதையும் வந்து ஜி கண்ணா பின்னான்னு திட்டுறா. அது இருந்த அட்மாஸ்பியரே வேற. இந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல அது கொண்டு வந்து விட்டா அது என்ன பண்ணும் பாவம். அதுவும் பாவம், இவளும் பாவம். ஐயோ கடவுளே, அங்க வேற கிளீன் பண்ணிட்டு எனக்கு இடுப்பு எலும்பு வலிக்குது, இப்ப இதை வேற கிளீன் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இப்ப அதையும் கிளீன் பண்றா. அப்ப அவளுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா இந்த மேக்கப் போட்டுட்டு ஒரு ஆன்டி வந்து காய்கறி வித்துட்டு இருக்கும்ல, அதுதான் கால் பண்ணுது. என்னாச்சு, நீ எனக்கு கால் பண்ண மாட்டேன்னு கேட்டா, கிளாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா சீக்கிரம் வாங்குற மாதிரி கத்துறாங்க. என்ன சொல்ற, உண்மையதான் சொல்றேன்னு சொல்லி கேட்டா, ஆமா நிஜமா தான் சொல்றேன், கொஞ்சம் சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. சோ உடனே இப்ப அங்க போயாகணும். அப்படியே ஷாக்ல இவங்க போனை கீழே போட இவங்க கடைசியா சண்டை போட்டதையும் யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருது. இப்போ வில்லேஜ் சைட்லாம் பாத்தீங்கன்னா இந்த போட்டோ உடையிறது, இந்த தாலி எல்லாம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா. சோ இப்ப அந்த சென்டிமெண்ட் அவளுக்கு இவ கையை வந்து வாஷ் பண்ணும் போது ரிங்கு கீழே விழுந்துருச்சு, இப்ப போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. அப்ப உண்மையிலேயே ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவ ரொம்பவே பதறி அடிச்சுக்கிட்டு இப்ப அந்த இடத்துக்கு போறா. அங்க போய் பார்த்தா பெட்ஷீட்டை போட்டு மூடி வச்சிருக்கானுங்க. இவளுக்கு பயங்கரமா பயமாயிடுச்சு. கிளான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. கிளா இறந்துட்டா அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு வந்துட்டா. பயங்கரமா அழுதுகிட்டே அந்த ஸ்ட்ரெச்சரை பார்த்து அழுதுகிட்டே இருக்கா. என்னை விட்டு போகாத, என்னை விட்டு போகாத, என் கூடயே இருக்கிறேன்னு சொன்னல, ஏன் அப்படி போனங்கிற மாதிரி கேட்க, அங்க ஒரு ரெஸ்கியூ டீம்ல உள்ளவர் என்ன பண்றாரு, என்னாச்சு சார், ஏன் இவ்வளவு க்ரூயா நடந்துக்கிறீங்க, ப்ளீஸ் என்னுடைய கிளாவை காப்பாத்துங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு அவ காலில் விழுந்து கெஞ்சுற அளவு பண்றா. அவரும் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா காதுல வாங்கல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரே ஃபாகா இருக்கு. அந்த ஃபாகுக்குள்ள இருந்து நம்ம கிளா வரா.
கிளா, நீயா அதுக்குள்ள கோஸ்ட் ஆகி வந்துட்டியா? கடைசியா என்ன பாத்துட்டு போலான்னு வந்தியான்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்க. கிளா இவளை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கா. எனக்கு குட் பை சொல்ல வந்தியான்னு சொல்லி இவ கேட்டுக்கிட்டு மறுபடியும் போயிட்டு ஸ்ட்ரக்சர் கிட்டேயே அழுறா. கிளா எழுந்திரிங்கிற மாதிரி. கிளாவும் கையை காட்டுறா. அதை இவ பார்க்கவே இல்லை. வேகமா அழுதுகிட்டு அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறா. அடியில இருக்கிறது பார்த்தா எல்லாமே மெட்கிட்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் தான் வந்திருக்கு. அது மேல அந்த பெட்ஷீட்டை பார்த்து இவ கிளா நினைச்சு அழுதுட்டு இருந்திருக்கா. உண்மையாவே இங்க நின்றுகிட்டு இருக்கிறது தான் கிளா. உயிரோட தான் இருக்கா. அவளுக்கு எதுவுமே ஆகல. ஸோ ஓடி போய் ஹக் பண்ணிட்டு கிளா இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அழுறாங்க. சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டு அப்படி அழுறாங்க. நீ செத்துட்டியோ நான் நினைச்சிட்டேங்கிற மாதிரி சொல்ல. ஏன் அவ இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியை போட்டு திட்டுறாங்க. இல்ல நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி காரை இடிச்சிட்டேன்னு தான் சொன்னேன். அது எனக்கு இல்ல, இன்னொருத்தவங்களுக்கு. அவங்கள காப்பாத்தி இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சோம். சும்மா ஹெல்ப் பண்ண நானு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த எருமை மாடு கோழி எல்லாத்தையும் மறுபடியும் லாரியில ஏத்தியாச்சு. இப்பவாச்சும் உனக்கு கோபம் குறைஞ்சுதான்னு சொல்லிட்டு கிளாஸி கிட்ட கேட்க, இனிமே நான் உன் மேல கோவப்படவே மாட்டேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, இனிமே எப்பவுமே கோவப்பட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்பதான் புரியுது, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு. இருக்க முடியாது மீன்ஸ் ஒரு நாள் கூட நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுது. உண்மையாவே உனக்கு அன்னைக்கு ஏதாவது ஆகியிருந்தா நான் என்ன ஆகுறது? என்னுடைய லைஃப் முழுக்க நான் அதையே நினைச்சிட்டு அந்த கில்ட்டி ஃபீலிங்லயே வாழ்ந்திருப்பேன். சாரி, என்னாலதான் இப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல அவ சொல்லான்னு மாத்தி 2 பேரும் அவங்களுடைய லவ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சோ கிளா என்ன சொல்றான்னா, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன். அந்த ஆன்டி பண்ண மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால தான் இப்ப நம்ம சேர்ந்திருக்கோம். சோ நான் அவங்களுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேங்கிற மாதிரி சொல்றா. அப்பவா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டா. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் இருக்கு, வான்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. இந்த வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஏன்னு சொல்லி கேட்டா, உனக்கும் ரிவார்டு கொடுக்கணும்ல, அதுக்காக தான்ங்கிற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. இப்ப 2 பேருக்கு இடையில கசமுசம் நடக்குது. சோ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளா என்ன சொல்றான்னா, ரொமான்டிக்கா அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்ப நம்ம கிளா, ஏசி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி என்னை விட்டுட்டு நீ கிளம்பி வந்துட்ட. நீ வந்தது இல்லாம என்னுடைய பசங்களையும் கூட்டிட்டு வந்துட்ட. அந்த வீடே எப்படி மயான அமைதியா இருக்கு தெரியுமா? என்னால அந்த வீட்டுல இருக்கவே முடியல. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடியே நான் அந்த வீட்டுல தனியா தான் இருந்தேன். ஆனா நீ வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்னால நீ இல்லாம இருக்கவே முடியல தெரியுமான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேசிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம கிளாவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. சோ அப்படி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜோட ஹெட்மேன் இருக்கார்ல, அவர் அவசரமா வராரு. என்னன்னு சொல்லி கேட்கும் போது, என்னாச்சு உனக்கு? எதுக்காக நீ இந்த இடத்த காலி பண்ற? இந்த இடத்த காலி பண்றியா இல்ல இன்னொரு இடத்துல லேண்ட் வாங்கலாம்னு பிளான் பண்றியாங்கிற மாதிரி கேக்குறாரு. என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஜிக்கு எதுவுமே புரியல. என்ன சொல்ல வர்றாருன்னா, இவ வேற இடத்துல லேண்ட் வாங்குற மாதிரி ஏதோ தேடி இருந்திருப்பா போல. அததான் இப்ப அவர் சொல்றாரு. இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் உள்ள வராங்க. அதுல நம்ம ஜி ரொம்பவே கோவமா இருக்கா. என்னன்னு சொல்லி கேட்டா, உண்மையாவே நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்ல ஆனா மாதிரி நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோமா? நீ என்னென்னமோ பண்ற, ஆனா அது ஏன் எதுக்குங்கிறத என்கிட்ட சொல்லவும் இல்ல, டிஸ்கஸ் பண்ணவும் இல்ல. யாரோ ஒருத்தங்க சொல்லிதான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டியதா இருக்குல்லங்கிற மாதிரி ஜி சொல்ல, ஐயோ ஜி இப்பாச்சும் என்ன பேச விடாங்கிறாங்க கிளா. என்னன்னு சொல்லி கேட்டா, அன்னைக்கு கூட இவங்க இதைதான் சொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க இதை காதல வாங்கல. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணால இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சுல்ல, அது இங்க இருந்தா தானே வருது, நம்ம ஏன் ஏரியாவை மாத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வேற இடத்துல லேண்டு பார்த்துருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ அந்த ஹெட்மேன் சொல்றாரு. ஸோ இப்போ அவங்க அதை பத்தி பேசிட்டு, ஓ எனக்காகவா, எல்லா மிஸ்டேக்கும் என்னாலதான் நடந்திருக்கா, சாரிக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்ப நம்ம கிளா ஒரு விஷயம் சொல்றா, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ ஜி, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன், நீ என்னை ஏமாத்த மாட்டேன். இது நம்ம 2 பேருக்குமே தெரியும். ஆனா இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்மள அவங்க ஏமாத்துறாங்களோ இல்லையோ, அவங்கள நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். அந்த நம்பிக்கை தான் அவங்கள நம்ம ஏமாத்தக்கூடாதுங்கிற ஒரு உணர்வை அவங்களுக்குள்ள கிரியேட் பண்ணும். சோ ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் நீ நம்பு, சந்தேகப்படாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இவங்க லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தா ஹாப்பியா எப்பவும் போல ஒரு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல்ல செம்மையா போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு நாள் பாத்தீங்கன்னா மறுபடியும் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை. வழக்கம் போல இவன் என்ன பண்றான்னா, நான் மறுபடியும் என்னுடைய கிட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் என் வீட்டுக்கு போறேன், அப்பதான் உனக்கு தெரியும், அப்பதான் என் அருமை உனக்கு தெரியுங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. இவளை கத்த விட்டா சரி வராதுன்னு நம்ம கிளா கிஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே 2 பேருக்குள்ள ஒரு கசமசா. இப்ப நம்ம அந்த ஆன்டி ஒண்ணு இருக்குல்ல வில்லேஜ்ல, அந்த ஆன்டி என்ன பண்றாங்கன்னா, ஓடி இங்க பாத்தியா, இங்க
பாத்தியான்னு சொல்லிட்டு போனா காட்டுறாங்க. என்னன்னா இவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. கூட நிக்கிற 2 பேரும் பார்த்தா ரொம்பவே ஹேண்ட்ஸமான பர்சன்ஸா இருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஆன்ட்டிக்கு. அதை ஜூம் பண்ணி பாக்குறாங்க. வாங்கின அவார்டை பார்த்தா பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த இயருங்கிற சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. வாவ் செம்மல்ல சூப்பர்லங்கிற மாதிரி நம்ம ஜி சொல்லிட்டு இருக்கு. ஆமா நல்லா வாங்கணும் போ, நான் எங்க பண்ணனேன் நீ தானே பண்ணணுங்கிற மாதிரி இந்த ஆன்ட்டி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஜி சே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் ஒர்க் எல்லாமே உன்னோடதுதாங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த ஆன்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, என்னது இது உண்மையாவே இதெல்லாம் நிஜமா இல்ல கனவாங்கிற மாதிரி கேக்குறாங்க. எதை சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டா, ஆமா எப்பவுமே நான் தான் சொல்ற ஒரு ஆளு திடீர்னு இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லைன்னு சொல்றாளே, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உனக்கு ஃபீவரா, ஏதாச்சும் ப்ராப்ளமா, மண்டையில ஏதாவது அடிபட்டுச்சான்னு சொல்லி தொட்டி பாக்குது ஆன்ட்டி. சோ அவ என்ன சொல்றான்னா, நீ சொல்றதும் சரிதான், யோசிச்சு பார்த்தா இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு உடனே ஆன்ட்டி இப்பதான் நம்ம ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ ஆன்ட்டி என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டை நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணணும், ஒரு செலிப்ரேஷனை வைக்கிறோம், ஃபன் பண்ணுறோங்கிற மாதிரி சொல்ல, இல்லை இப்போ அந்த செலிப்ரேஷன் வேணாம், இன்னொரு விஷயம் நடக்க போகுது, அதுக்கு சேர்த்து இந்த செலிப்ரேஷனை வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன விஷயம்னு சொல்லி கேட்டால் அதை சொல்லலை. இப்போ நம்ம ஜிக்கு அவங்க அம்மா கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதை கேட்டதுலேருந்து ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கா. இப்போ வீட்டுக்கு கிளா வராங்க. வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது கிளா கிட்டே விஷயத்த சொல்கிறாங்க. என்னன்னா, ஜியோட தங்கச்சி சாங் இருக்கா இல்லையா, அவளை வந்துட்டு ஜிஓவா அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்களா அவங்க அப்பா. சோ இதை அனௌன்ஸ் பண்ண போறோம், அதான் உங்ககிட்ட இன்வைட் பண்றோங்கிற மாதிரி நியூஸ் சொல்லி இருந்திருக்காங்க. ஓ நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது இதுதான் ரீசனாங்கிற மாதிரி இவங்க கேட்க, சே நான் அதுக்காக ஸ்ட்ரெஸ்ஸா இல்ல, ஆக்சுவலி இந்த விஷயத்துல எனக்கு கோவம் வந்திருக்கணும், ஸ்ட்ரெஸ் வந்திருக்கணும், எல்லாமே வந்திருக்கணும். ஆனா எனக்கு அப்படி எதுவுமே ஆகல, ஹாப்பியா இருக்கு. அதான் நானே யோசிச்சுட்டு இருக்கேன், எதுக்கு இந்த விஷயத்துக்கு நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்றோம்னு சொல்லி. ஒரு கட்டத்துக்கு மேல ஜிஏ யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரா. என்ன முடிவுன்னு பார்த்தா, எனக்கு புரிஞ்சு போச்சு நான் எதுக்கு சோகமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஜி சொல்ல, என்னத்துக்கு சொல்ல கேட்போன்னு சொல்லிட்டு கிளாவும் கேட்குறா. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இவ அந்த சிஇஓ போஸ்ட்டுக்கு போயிட்டான்னா பேங்காக்லேயே இருக்கணும், இவங்க 2 பேரால பார்த்துக்கவே முடியாது, இவ லேண்டெல்லாம் விட்டு இவ வரமாட்டா. ஸோ இவங்க 2 பேரால பார்த்துக்கவே முடியாது, பேசிக்கவே முடியாது, இவங்களுடைய லவ் டெவலப் ஆகாமலே போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஆனா பாரு இப்ப சாங்க சிஇஓவா போட்டதுனால நான் என்னால அவங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், என்னுடைய லைஃப் ஸ்டைலையும் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த பொசிஷனுக்கு சாங் தான் கரெக்டான ஆள் நான் நினைக்கிறேன், அவளுக்கு அது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் நீ வெரி குட்ங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சொல்ல, 2 பேரும் சேர்ந்து இப்ப அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. இங்கேயும் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுங்கிற மாதிரி நம்ம ஜி வந்து ஆல்ரெடி கிளாகிட்ட கேட்டிருக்காங்க, நல்லா ஃபேன்சியா ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பரா அங்க போய் நிக்கணுங்கிற மாதிரி. அதே மாதிரி இப்ப 2 பேரும் நிக்க, ஆனா நம்ம கிளாவுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் ஆகுது அந்த ட்ரெஸ்ல. சோ இப்ப இங்க இருக்கிற போட்டோகிராஃபர்ஸ் எல்லாரும் போட்டோஸ் எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுடைய அப்பா அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு, என்னுடைய இந்த சாம்ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு கட்டணும், அதாவது என்னுடைய சாம்ராஜ்யத்துக்கு நான் ஹெட்டா இருக்கிறதுல ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு, அதுக்கு இன்னும் என்னுடைய பொசிஷனுக்கு இன்னொரு ஆளை கொண்டு வர போறேன், அதுதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட், அதுக்காக தான் இங்க நம்ம வந்திருக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னுடைய சின்ன பொண்ணு அவ்வளவுதான் எஸ்மாலுக்கு சிஇஓ போட போறேன்னு சொன்னதும், ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே பெரிய பொண்ணு தானே நினைச்சிருப்பாங்க, இல்லைன்னு சொன்னது எல்லாரும் ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த பொசிஷனுக்கு போடுறதுல ரொம்பவே பெருமைப்படுறேங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்ல, அந்த கூட்டத்தில் இருந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, இந்த முடிவுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா, உங்க கம்பெனி ஏதாவது டவுன் ஆகிட்டு இருக்காங்கிற மாதிரி கேட்க, நோ 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 அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யங்ஸ்டர்ஸ்க்கு வழிவிடணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், அவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்தா தானே, அவங்க ஸ்பீடா இருக்கிற இந்த மூட்ல இருக்கும் போது தான் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கும் போது அவங்களும் ஏதாவது புதுமையா பண்ணுவாங்க, நம்மளே பார்க்கணும் ஒன்னும் அவசியம் இல்லையேங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்க, அந்த விஷயத்த என் பெரிய பொண்ணே உங்ககிட்ட சொல்லுவான்னு சொன்னதும் இப்ப அவ சொல்றா, என்னன்னா சுஜித்ரா லேண்டுன்னு சொல்லிட்டு அதான் அந்த ஹவுசிங் ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கால, அந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்றா. எல்லாருக்குமே வீடு கிடைக்கணும் அப்படிங்கறதுனால லோ பட்ஜெட்ல இதை பண்ணிட்டு இருக்காங்க போல, நாங்க இப்ப ரியல் எஸ்டேட்டுக்கும் வர போறோங்கிற மாதிரி, அந்த ரியல் எஸ்டேட்டை பாத்துக்க போறது சுஜித்ராங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப உங்க அப்பாவுக்கு ஒரு போன் வருதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போய் பேசிட்டு வராரு. என்னடா பேசிட்டு வராருன்னு சொல்லி பார்த்தா ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்றாரு. இவங்க ஒரு இந்த அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் சொல்லிட்டு ப்ராடக்ட் எல்லாம் விற்க ஆரம்பிச்சாங்கல்ல,
ஸோ அந்த சேல் பண்றதுக்காக 918ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா? அது இப்ப ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சாம். அதுக்காக ஒரு பல்க்கான ஆர்டர் கிடைச்சிருக்காம். இப்ப தாய் ஃபார்மர்ஸ் உடைய ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க மட்டும் இல்ல, வேர்ல்டு வைடா போக போகுதுங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. இப்ப எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப நம்ம வந்து நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேங்கிற மாதிரி சொல்ல, என்னாச்சுமா எதுவும் ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எல்லாரும். அப்ப அவங்க நமக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்குல்ல எங்க லேண்ட்ல, அதை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்ல எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. என்னாச்சுமா என்ன சொல்ல வர, எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிற மாதிரி சொல்ல பயப்படுறாங்க எல்லாம். கேன்சல் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா இவ்வளவு சிஓ போட்டதுனால அப்படி சொல்றியாங்கிற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏதாவதுன்னா மாத்திக்கலாங்கிற மாதிரி நம்ம ஜியுமே சொல்றாங்க. இருங்க இருங்க இருங்க, எதுக்கு இப்ப எல்லாரும் இவ்வளவு பதறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னுடைய லேண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அந்த லேண்டு எல்லாத்தையும் நான் ஜியோடைய பேருக்கு மாத்த போறேன். அப்படி நான் மாத்திட்டேன்னா நமக்கு இடையில இனிமே அக்ரிமெண்டே தேவை கிடையாது. அவளே அதை வச்சுக்க போறா. சோ நமக்கு எதுக்கு அக்ரிமெண்ட்? அது எல்லாத்தையுமே, அது சம்பந்தமான எல்லா விஷயத்தையுமே ஜிஏ பாத்துப்பாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் என்னாச்சு, எதுக்காக திடீர்னு இப்படி மாத்துறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜிஎம் கேட்க, ஜி இது ஆல்ரெடி நம்ம பேசினது தானே, நமக்கு கல்யாணம் ஆனா கிஃப்டா நான் உனக்கு இது எல்லாத்தையும் தர போறேன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என்னுடையது எல்லாமே உன்னுடையது, உன்னுடையது எல்லாமே என்னுடையது. சோ நீ என் கூட இருக்க பாத்தியா, அதுவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். என்னுடைய ப்ரீஷியஸ் கிஃப்டே நீ தான். அப்படி இருக்கும் போது எனக்கு இது எதுவுமே வேணாமாங்கிற மாதிரி சொல்ல, ரெண்டு பேரும் அதே இடத்துல ஹக் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அப்பாவும் அம்மாவும் ஹக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாங் மட்டும் தனியா இருக்கல, சோ அங்க இருக்கிற பில்லோவா ஹக் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ரெண்டு பேரும் அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கீ மாதிரி வச்சிருக்கா. கீ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த லேண்டுக்குன்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கும்ல, அந்த டாக்குமெண்ட் வச்சிருக்கிற கீயை மண்ணுக்குள்ள பதிச்சு வச்சிருக்கா நம்ம. சோ இப்ப அதை நோண்டி எடுத்துட்டு, சரி வா போலாம், போயிட்டு உடனே என் பேருக்கு மாத்திட்டு வந்துடலாம் வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதை நாளைக்கு மாத்திக்கலாம், ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வராங்க. இவ்வளவு பப்ளிக்காவா எம்பரசிங்கா இருக்குங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருப்போம், வேற யாரும் இங்க வர மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க வான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வைக்க பொருட்குள்ள போயிட்டு ரெண்டு பேரும் கசமுசா பண்றாங்க. அப்புறம் இவங்களுக்கு பேபி வேணுங்கிறாங்க. பேபியா எப்படி வரும்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்க இருக்கிற பா இருக்குல்ல, அது குட்டி போடுறதுதான் சொல்றாங்க. இப்ப அந்த பாவுக்கு ஒரு குட்டி பிறந்திருக்கு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அப்படி கசமுசா பண்ணிட்டு படுத்திருக்கும் போது, சரி நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜி எழுந்திருக்கிறாங்க. எங்க போற, இருன்னு சொல்லி கூப்பிட, எதுக்கு என்ன வேணுங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்ல எனக்கு இன்னொரு பேபி வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களுக்குள்ள நடக்குது. இப்ப நம்ம பாவுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல, அது ஒரு 5-6 குட்டி போட்டுருக்கு. பாவுக்கு இத்தனை குட்டி போதாது போலே, இன்னும் அதிகமா குட்டி போட்டுச்சுன்னா சூப்பரா இருக்கும்ல பாக்கங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட ஹோம் டவுன் ரொமான்ஸ் உடைய எபிசோட் 8 முடிஞ்சிருது. அது மட்டும் இல்லாம இந்த சீரீஸே முடிஞ்சிருது. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் ஒரு நல்ல சீரீஸ்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.